ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க நண்பா. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜாப் ஜாயின் பண்ணும்போது உங்கள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் பே ஸ்லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யுஏஎன் நம்பர் மட்டும் தான் தருவாங்க. உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக் நம்பரோ அது எதுவுமே தர மாட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நாம் தான் ஆக்டிவேட் பண்ணுவோம். நம்ம ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யுஏஎன்லேருந்து பிஎஃப் அக்கௌண்ட்டும் மெம்பர் ஐடி எல்லாமே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணி உங்களுடைய யுஏஎன் பாஸ்வேர்ட்லாம் க்ரியேட் பண்ணி செட்டப் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம். ஆனால் லேப்டாப்பில் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். க்ரோம் ஓப்பன் பண்ணி யுஏஎன் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்க் யுஏஎன் எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் க்ரெடென்ஷியல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்டாக சேஃபாக வைக்கணுமோ அதே அளவுக்கு நீங்கள் பிஎஃப் வைக்கணும். ஏன்னா இதுலேயும் மணி ரிலேட்டட் தான். ஸோ இதுலேயும் நிறைய பேர் ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஓடிபி அதெல்லாம் எதுவுமே யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஸோ உள்ள வந்து போர்ட்டல் இபிஎஃப்ஓ போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம லாகின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஆக்டிவேட் யுஏஎன் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க் தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யுஏஎன் என்டர் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பே ஸ்லிப் உங்களோட கம்பெனி ஜென்ரேட் ஆகிற பே ஸ்லிப்பில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பே ஸ்லிப் ஜென்ரேட் ஆகுது ஆனால் உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்கள் ஆர்கனைசேஷனில் கேட்டு யுஏஎன் நம்பர் மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ கேட்டு வாங்கிட்டு இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும். ஆதார் நம்பர், ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி சேம் அஸ் நேம் என்டர் பண்ணணும். ஸோ ஆதார் நம்பரோட எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அது அந்த நம்பரை லிங்க் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலைன்னா கம்பல்சரி லிங்க் பண்ணால் தான் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். எல்லா டீட்டெயிலும் என்டர் பண்ணிட்டு செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஸோ கெட் அத்தாரைசேஷன் பின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் ஆக்டிவேட் யுஏஎன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டும் உங்கள் யுஏஎன் நம்பரும் வந்துடும். ஸோ லாகின் கிரெடென்ஷியல் அந்த லாகின் கிரெடென்ஷியல் வச்சு இங்கே யுஏஎன் நம்பர் பாஸ்வேர்ட் கீழே அப்படியே கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ மெசேஜில் வந்த அந்த பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஓல்டு பாஸ்வேர்டில் என்டர் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு வேணுமோ அந்த நியூ பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு அதே சேம் பாஸ்வேர்டையும் கீழே கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் ஓடிபி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அடுத்த பேஜ் லோட் ஆனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் நம்பருக்கு லிங்க் பண்ணிருக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ப்ராம்ப்ட் வரும். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தானாக லாக் அவுட் ஆகிட்டு லாகின் பேஜுக்கு வந்துடும். ஸோ இப்போ யுஏஎன் நம்பரும் நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களுடைய நியூ பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வரும் நாமினி ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாலோ ஒரு மணி சேவ் பண்ணீங்கனாலோ அங்கே வந்து உங்கள் நாமினி ஆட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை லேட்டரான கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லேட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த போர்ட்டலில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். கேஒய்சி அதாச்சும் உங்களோட பேன் நம்பர், ஆதார் நம்பர் எல்லாமே வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்கள் ப்ரொஃபைலில் என்டர் பண்ணி நீங்கள் சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததாக நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அதை எப்படி நம்ம பாஸ்புக் லாகின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க வியூ டேபில் கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்புக் அப்படின்னு ஒரு பாப்பப் வரும். ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யுஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ண வந்து 6 hours தேவைப்படும். இந்த பேஜ் வந்து நீங்கள் லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ண. ஸோ நீங்கள் ஒரு 6 hours அப்புறமா ஆஃப்டர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் யுஏஎன் நம்பரும் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டும் என்டர் பண்ணிட்டு அந்த கேப்ஸை என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டோடைய டேஷ்போர்டு வந்துடும். ஸோ எங்கள் டேஷ்போர்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக நீங்கள் இருக்குங்க எல்லாமே பார்க்கணும். ஸோ என்னுடைய ப்ரீஃப் டீட்டெயில் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இல்லை ஃபுல் டீட்டெயில் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெம்பர் ஐடி எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க எப்பயுமே மறந்துடக்கூடாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண எல்லா ஆர்கனைசேஷன் டீட்டெயிலும் இங்கே இருக்கா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அங்கே எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, எம்ப்ளாயர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே எங்கே பார்க்கலாம். ஸோ அடுத்தது இங்கே பாஸ்புக் டேப் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுடைய இயர்லி வைஸ் அந்த மாதிரி நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஸ்டாட்ஸ் போல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த மந்த்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, எம்ப்ளாயர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பர்சன்ட் ஆஃப் வந்து பிடிச்சிருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ இருக்குது, உங்கள் பென்ஷனில் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியாதவங்களும் சொல்கிறேன். ஸோ உங்கள் பேஸ் பேவை பொறுத்து ஒரு அமௌண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனிலேருந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க உங்கள் சேலரியிலேருந்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதாச்சும் நீங்கள் பேங்க்கில் எஃப்டி அந்த மாதிரி போகிற மாதிரி இதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ லாங் டேர்மாக இதை வந்து வித்ட்ரா பண்ணாமல் இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ உங்களை அட் த எண்ட் ஆஃப் த உங்கள் கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல் டைம் யூஸ் பண்ணது. ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஒரு சாம்பிள் கால்குலேஷன் மூலிமா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இபிஎஃப் கால்குலேட்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் படி உங்களுடைய கரண்ட் ஏஜ், நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஏஜ் படி நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அது எல்லாமே வந்து இங்கே இருக்கும். அதை பற்றி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே கால்குலேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏஜ் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 58 அப்படின்றத நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு நான் இப்போ கால்குலேட் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் நம்பர்ஸ் வந்திருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதே அளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேன்னா என்னோட எண்ட் ஆஃப் த கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 crores வந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 41 lakh என்னோட சேலரி வந்து அவ்வளோதான் நான் கொடுத்துருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 lakhs அது கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 93 lakhs வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இது அவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கான சம்டைம்ஸ் ஹார்ட் சுச்சுவேஷன் வரலாம், நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனும் வரலாம். ஸோ நீங்கள் அதை எந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் நடுவில் வித்ட்ரா பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ இதில் இவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. ஸோ எனக்கு இவ்வளோ விஷயம் பிஎஃப் பற்றி தெரியாது ப்ரோ, இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பற்றி இன்னும் தெரிஞ்சிக்காத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பிஎஃப்ல நிறைய விஷயம் இருக்குது. கிளைம் பண்ணுறது, இது எப்படி ஈஸியாக கிளைம் பண்ணுறேன் அந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அதை ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.